அதிமுகவில் எடப்பாடி எடுத்த திடீர் முடிவு, நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானங்கள், இந்த மாதிரி தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அவசர செயற்குழு கூட்டமானது நேற்று நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன் தலைமை அலுவலகத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கும் தேர்தல் பணியாற்றிய நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சி நன்றிகள் தெரிவிச்சிருக்காங்க. வெற்றிக்காக அயராது பாடுபட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டுகளும் நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்காத திமுக அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்குவதிலும் விலையில்லா பள்ளி சேலைகள் வழங்குவதிலும் மத்தன போக்கோடு இருந்து வரும் திமுக அரசு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் நலன் கருதி மின் கட்டண உயர்வை ரத்து செய்யவும் மாதாந்திர மின் கட்டண கணக்கீட்டு முறையை அமல்படுத்தவும் திமுக அரசை வலியுறுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜீவாதார உரிமைகளை காப்பாற்ற தவறிய திமுக அரசின் மெத்தன போக்குக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் நலன் கருதி அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்த பல திட்டங்களை அரசியல் களப்பூர்ச்சியின் காரணமாக முடக்கி செயலிழக்க செய்து வரும் திமுக அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கடும் கண்டனம். மீனவர்களில் அதே போல மணலில் அக்கறை செலுத்தாத திமுக அரசுக்கு மத்திய அரசுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கு போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவ காப்பீடு பிரிமியத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தியிருக்காங்க. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்த கண்டனம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணமான திமுக அரசு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. தொழில் வளர்ச்சி குன்றியதற்கு காரணங்களை அறிந்து அவற்றை சரிவர நிவர்த்தி செய்யாத திமுக அரசு கண்டனங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிர்வாக திறமையின்மை காரணமாக கடன் மேல் கடன் வாங்கியும் வறுமையில் வரி விதித்தும் மக்களை கடனாளியாக்கியதும் திமுக அரசின் சாதனை. திமுக அரசின் 3 ஆண்டுகால ஆட்சி சாதனை, ஆட்சி அல்ல வேதனை ஆட்சி. எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்து தருகின்ற தேர்தல் படி வர இருக்கின்ற ஊராட்சி தேர்தலில் 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலிலும் கழகம் மகத்தான வெற்றி பெறும் வகையில் கழக நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் பணியாற்றி வெற்றிக்கணியை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு சமர்ப்பிக்க சூழல் ஏற்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 13 வகையான தீர்மானங்கள் நேற்று தினம் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதில் அதிகப்படியாக திமுக அரசுக்கு எதிரான கண்டனங்கள் தான் அதிகப்படியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வருகின்ற உள்ளாட்சி தேர்தலாகட்டும், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாகட்டும், இந்த 2 தேர்தலிலுமே அதிமுக அனைத்து இடங்களிலுமே வெற்றி பெறக்கூடிய வேலைப்பாடுகளில் இறங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டன தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.